செல்வம் 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 செல்வத்தோடு இல்லாமல் இந்த வேதபுரி நாட்டில் எளிமையான பழையரசியல பெயர்பட்டு நல்ல அண்ணனோ தாயை சென்றார் வேலை தேடி வீட்டிலே சமைப்பதற்கு தண்ணி இப்போதே அதோ திரும்பியோடக்கு சென்று அழகாக தண்ணி நேற்று நாட்களாக அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மன் சிலை அளவாட வேண்டும் கொள்ளையடிக்கும் பொருள் முதல் பங்கு யாருக்கு? இரண்டாவது பங்கு எனக்கு, மூன்றாவது பங்கு ரத்த கண்ணனுக்கு. ரத்த கண்ணன் என்கின்ற ஊசி கொம்பி செல்ல வேண்டும். ஆடி கன்றோம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனமானது தெரியாது. அழகாக அடிப்படையில் ஒரு அழகாக ஆடி பாடி சென்று கொண்டிருக்கிறான். பாத்தி ஒண்ணு நான் தடுமுறையே வந்து பாத்தி அந்த கேங்க நான் சொல்லுங்க போடா வரும் என்ன விஷயம் தென்னை மரத்திலே பப்ளிக்கா தொங்குகிறது. நாளைக்கு ஒரு 10 காய் புட்டு வெச்சு பொருளை வச்சு பைக்கு வச்சு சாப்பிட்டா எனக்கு வலு வந்துவிடும், வைட்டம் சத்தாயிடும், சிம்பாடி ஆயிடும். ஜல்ல தரணும் பப்ளிகா தரணும் கூட வச்சிருந்தா நான் எங்கடா பாய்க்க முடியும்? பாய்க்கா எல்லாம் வச்சு கூட்டிங்கிற பாருடா. பேசுவது கிணறு கிடையாது. அம்மன் சிலை கிடையாது. முதலில் அந்த பென்சில் அந்த சிலை அம்மன் சிலை வாங்கடா வாங்கடா.
புடிக்கலான்னு போனேன். ஆமா என்னடா புடிச்சுங்க. நீ என்ன சொல்ல புடிச்சா அது கீழே வந்து கேட்டியா புடிக்கணும் தலைவா. நான் இவ்வளவு புடிச்சேன். தப்பு கிடையாதா? உங்களை சொல்லி தப்பு கிடையாது. தென்னை மரத்தை காமிச்சு பாரு. ஆமா பப்ளிக்கா அப்படியே நீ முயல் ஊசுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்க. வயசான பாட்டி காமிச்சா ஆமா அப்பயே அரை லூசுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 லூசையை நான் கூட வச்சுட்டாண்டா அந்த பொண்ணை மடைக்கு பிடிக்கிற வாங்கலான்னு தானே சொன்னேன். என்னையடா புடிக்க சொன்ன பாருங்க. எப்படி சென்றா அவளை போட்டு அவளை கொண்டு இல்லையோ அண்ணனாக்கா அந்த பொண்ணு மணிக்கு வீல தான் பார்த்தேன். அவ கை சந்தன ஓட்ட தெளிவா. கை சடன் சொல்லிட்டு போனா. இல்ல தெளிவா. கை சந்தன ஓட்ட தெளிவா. ஓ கை சந்தன போனால. ஒருவேளை கை சடன் சொல்லிட்டானா. இல்ல தெளிவா. டேய் நீ வெட்டத. நானே தெளிவா. முதல்ல வந்தா ஆமா கராத்தா காமிச்ச ஆமா ஓடி போட்டான் போட்டா. ரெண்டாவது கூட்டாண்டிய கட்டி விட்டாச்சு அடிச்சியா பாரியா அவளை பயமுறுத்த தெளிவா. அவன் 100 ரூபாய்க்கு நடினா 320 ரூபாய்க்கு நடிச்சிட்டு போறான். சாமர்த்தியம். வராங்க நீ நல்ல பையனா. ஆமா தெளிவா. ஆனா தான் உன்னை போட வச்சுக்கிறேன். கண்டிப்பா. நீ என்ன செய்யணும் அந்த பொண்ணு கிட்ட போற. ஐயோ கால் எதிருது. நல்ல ராஜா செல்லாம் ஓ ராஜகிலியா என்னத்துக்கு ராஜா அப்ப காலில் விழுந்தா ஓ பாய் அப்ப நல்லா பொண்ணு கிட்ட போ அந்த பொண்ணு கிட்ட போ கிட்ட போவா. அந்த பத்தி எவ்வளவு பெருமா சொல்லமா சொல்லு சொல்ல தெளிவா. என் பொண்ணு பறந்து வச்சிரு. நீ பறந்துட்டு போற. இல்ல தெளிவா. ஆடி மாசம் காத்து அடிக்கிறேன். அடிக்கலையே. ஆவணி மாசத்துல அடிச்சுக்கிட்டு காத்து அடிக்குது. அதனால நீ பறந்துட்டு போற. இல்ல தெளிவா. என் கொடி மட்டும் பறக்க வச்சிரு. போ.
உதவுகிற பசங்க. எங்க ஐயா தான் தலைவர். தொழிலாளர். எங்க ஐயா பொருளை திரும்பி போ. விடுவாரு. நான் எத்தனை வேகமா ஓடிடுவேன். ஓடிடுவீங்க. அவர் கையில உதவி விடுவோம். அடடே, உதவாங்க தலைவரா. ஏண்டா, அந்த தலைவர் நான் யாருன்னு பார்க்கணும். போயிட்டு வர சொன்ன போடா. தலைவா அந்த பொண்ணு கூப்பிடுறா. என்னைக்கு மாவு கரைச்சாலும் ஏன் தலைவா கூப்பிடுறா தலைவா? மாவு குடிச்சு போச்சாமா உன்னை அவர் சொல்றா. பூ போடுறான்டா உன்னை அவர் சொல்றா தலைவா. நீ பொருளாளர் நான் தான் போடுறாரு. நான் பொருளான்னு தெரிய ஏன் மாட்டேன் குத்துருவேன்? நீ தூங்கி குடு நான் வேகமா ஓடி விடுவேன். நான் வயல மாட்டினாங்க ஐயாயிரம் உதவாங்க நல்ல ஓட்ட வாங்கிக்கணும். அவன் கேட்டா நான் உதவாங்க தலைவன் கண்ணா ஆ, கையை கும்பிடுறேன் ஏன் தலைவா? நீ வாயம் தரகாத இங்க வராத அதை சேர்த்து பாரு வட்ட பாறை. கட்ட பாரியா இல்ல தலைவா, வட்ட பாறை தலைவா. வட்ட போரை ஆமா. அங்க போய் கவுந்து அடிச்சு பார்த்துங்க போண்டியாவா? ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படியா? வர்றாங்க ஓகே. ஏப்பா நம்மள சோப்பர் பேக்கடா ஏப்பா எந்த பேக் சொல்றேன்? அட வாய்வா சைக்கிள் அடிச்சு போறா ஏப்பா எங்க அடிச்சிட்டு போகுது? பேக்கடா பேக் என்றால் நம்மளுக்கு நான் ஆன் பேக்கா சொல்லுங்க நம்மள பேக் சோப்பர் அட சீ, இது இல்லம்மா சூப்பர்னு சொல்லுவாங்க. என்ன உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பெண்களை பார்த்தா இது இல்ல சூப்பர்னு சொல்லவே கூடாது. சத்தியமா சொல்றேன் சொல்லக்கூடாது அது மிகப்பெரிய தவறான வார்த்தை. சத்தியமா தவறான வார்த்தை ஆமா. ஆனா உம்மல அதுக்கு தென்னா குணாக்கு அடிக்காத போகணும் எந்த ஒரு பொருளையும் சரியான நோக்கத்தில் பார்த்தா அது சரியாக தெரியும். நீ தவறான நோக்கத்தில் பார்த்தா அது உனக்கு தவறாக தான் தெரியும். அம்மா அம்மா என்ன? அது நான் பார்த்தேன் ஆ. நான் வந்துக்கிட்டே இருந்தேன் அது சைக்கிள் நான் நல்லா தான் நடந்து போனேன். அது எங்கன்னா அடிச்சு மாட்டோம் நான் பின்னாடியே கண்ணை முடிஞ்சே வரேன் கண்ணை மூடாதே, கண்ணை கட்டிக்கன்னு சொல்றேன். ஆமா, நீங்க யாரு? உங்களை தான் கேட்கிறேன். இப்ப இவ்வளவு நேரம் என்னைய கேட்டுங்க ஆமா. நான் ஒரு கருத்தை ஒரு வாரம் போட்டு பயப்படல ஐயா நீங்க தான் கருத்த முக முடியா? ஆமா. கருத்த முக முடிய பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இதுவரையில பார்த்ததே இல்ல. இப்போதான் முதல் முறையாக பார்க்கிறேன். ஆமா, இங்க இருக்கா வந்து என்ன இருக்கா இருக்கிறீங்க? அதோட பாத்துக்க என்னத்த பார்த்தீங்க? எல்லாம் ஒண்ணுதான் என்னைக்கு எப்ப உன்னை பார்த்தோம் பார்த்தீங்களோ? நம்மள அப்பயா நீங்க டியூஷன் ஏதாவது எடுக்கிறீங்களா? நான் இங்க ரெண்டு ஒண்ணு மூணு சொல்லிக்கிறேன் நீங்க தானே சொல்றீங்க. ஏய், என்ன என்ன கேட்டிய ஆமா. யார் நீ எந்த நாட்டை சேர்ந்தவள் உன் பெயர் என்ன நானா வேதபுரி நாட்டின் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள். என்னுடைய பேர் கலையரசி. நம்மள அப்படி இல்லைங்க, கலையரசி. வச்சிடுறேன் என்னத்த வைக்கிறீங்க? நீ என்ன சொன்ன பெயரை சொன்னேன். அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியலையே. நீ என்ன சொன்ன பெயரை சொன்னேன். நான் என்ன சொன்னேன் புரியலங்க. நீ என்ன சொன்ன என் தாய் தந்தை எனக்கு எவ்வளவு அழகாக கலையரசி என்று பெயர் வச்சிருக்காங்க. அழகா சேர்த்து வச்சு சொல்லாத, தனித்தனியா மொட்டையா சொல்றேன். சேர்த்து வச்சு சொன்னேன். என்னத்து நான் சொன்னது பெயரு. அப்ப நான் என்ன சொன்னேன் நீ மொட்டையா வச்சிர சொன்ன எனக்கு ஒன்றுமே புரியல. மொட்டையாவா சொன்னா எல்லாம் தெரியுமா என் பெயரை கலையரசி என்று சொல்லு. அப்படியா ஆமா. ஆய்களா ஏய், கலா அல்ல, கலையரசி. நம்ம கலையரசி. அது லேட் லேட்டு. நம்மள நம்மள்தான் ஷார்ட் ஆமா. ஷார்ட் என்றால் என்னங்க? நம்ம நேரத்துல தெரியுங்க எனக்கு தெரியாதுங்க. அதுல போது தெரியுங்க என்ன அது? ஷார்ட்டுங்க ஷார்ட் என்றால் ஏய் தெரியல. காய்தான் போறேன் நான் பார்க்கவே மாட்டேன். ஆய்களா ஏய், போகலோ வெச்சி கலையரசி தானே சொல்றேன். ஏடா கலையரசி. நம்மள வாயில வரல விடு நான் எவ்வளவு தெரியல தெரியுமா சொல்ற, வாயில வரலன்னு சொல்றேன். சரி சரி வரல வா எங்க? ஆமா. மாமா என்ன எங்க வர சொல்றீங்க? ராஜா என்ன எங்க வர சொல்றீங்க? இப்ப நான் நேத்து லோன் போடுறேன்னு தெரியல எதற்காக தான் லோன் பண்றீங்களா தெரியலையே. நம்மள எப்பனா நோட்டுக்கு என்னத்துல வந்து கிடைச்ச போறீங்க? தெரியல தெரியல. உண்மையா புரியல. என்ன பார் ஆ? நம்மளது தீண்டதா? அது எனக்கு தீண்டுற என்னன்னு தெரியாதுங்க. ஏய் என்ன? போகலோ ஏய் கலையரசி. ஏய் நம்மள வாயில வரல சரி சொல்லு. வா எங்க? நம்மளது தீண்டா? தெரியல. உண்மையா புரியல. சத்தியமா ஐயோ
என்ன நீ தலையை எடுத்துக்கிட்டு சொல்லு. சத்தியமா சொல்லு நான் வச்சேன். எடுத்து வச்சீங்க கையா இல்ல அப்படியே நீ கட்டிக்கிறேன். உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மகளா ஏய், நீ பயப்படாத. பயப்படல. நானு நீங்க எப்படின்னா அப்பமா என்ன பா ஆ, நம்மளுக்கு எனக்கு தெரியாதுங்க. தெரியல. புரியல. சத்தியமா இல்ல, விட மாட்டேன். என்ன கபடி ஆடிக்கிறேன். இல்ல கொஞ்ச நேரத்துக்கு சொல்லி சொல்லி ஓடிக்கிறேன். நான் வீட்டுக்கு போன எனக்கு நேரமாகுது. ஆனா பாருங்க நான் ரோல் பண்ணி எதற்காக நான் பாருங்க உனக்கு தான் ஒண்ணுமே தெரியல. தெரியல. டேய், ஆ, மம்மலுக்கு வேணாம். ஒரே ஓட்டம். ஓட்டு. மம்மல மூக்கு மேலேயே குத்தி போடுவாங்க. என்ன நான் என்ன சொன்னேன்? வீட்டுக்கு போக சொன்னீங்க? எனக்கு வேணா ஓடி போடுன்னு சொன்னேன். ஆமா. ஒரு பயப்பட என்ன பண்ணு? என்ன பண்ணணும்? அம்மா பால் போட்டா வாட்டமா நம்மள வானான்னு சொல்லிட்டா இதான் நல்ல நேரம் அப்படின்னு பயப்பட என்ன பண்ணு? என்ன பண்ணணும்? நம்மள ஒரே ஓட்டம். ஓடிடுமா? வரகடிக்கணும். பறக்கடிக்கணுமா? பயப்பட என்ன பண்ணும்? பறக்கடிக்கணும், ஓடணும். ஆனா நீ பயப்பட எப்படி போறேன்? சமாட்டேன். இதுக்கு பயந்தா அண்ணன் நடை என்பார்கள். அண்ணன் நடை. இது அண்ணன் கிடையாது. உங்க அம்மால தூட்டாட்டி பிறந்தால் அடக்க ஒடுக்க ஒடுக்கத்தோட வரணுங்க. நம்ம அடக்க ஒடுக்க உங்க அம்மால அடகோடன்னு சொல்லாத. என்ன இது அடகோடன்னு சொன்ன? போன வருஷம் விநாயகர் சதுர்த்திலாம் எங்க பால் வளாய் தள்ளிங்கன்னு ஆமா. இந்த வருஷம் அமைதியா ஓடிக்குது. இது அடகோடன்னு சொன்னா உங்க மேல பேரையும் வளாய் தள்ளி வாய்ப்பு இல்ல, வரவே வராது. உனக்கு என்ன வேண்டும்? நீதான் எனக்கு தேவையே கிடையாது. கொடுத்துருவோம். நான் சொன்னது உண்மை. நாங்களும் ஒண்ணுதான் சொல்லுவோம். நான் தான் உனக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். ஆமா. நானா? என்ன என்ன தெரியல, புரியல. சௌரா தெரியல. சேலையில பிடிச்சிருக்கிறேன். அத புடிச்சு காட்டு மாமால எப்படி நல்லாச்சு கடை தொடாம பேசவே மாட்டியா? வராது. எனக்கு வார்த்தையே வர பக்கத்துல வந்து எனக்கு வார்த்தையே வரல. கொட்டுதா கொட்டல இல்ல கொட்டுதா கொட்டவே இல்ல. அப்படின்னா நீ ரொம்ப கொடுமையா இருக்க. நீ என் பக்கத்துல வந்து எனக்கு வார்த்தை வரல. டேய், உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்ன பார்த்தா பிடிக்காது. பிறகு என்ன பார்த்தா பிடிக்காது. பிறகு மாமால பார்க்க தான் பார்க்க பிடிக்காது. பிடிக்காது. No.
ஆமா நீ எல்லா அக்கா தங்கையோட பிறக்கவே இல்லையா? அவங்களாம் தான் நான் ஏண்டி இவ்வளவு கல்லாம் வரப்போறேன். ஒரு பெண்களை பார்த்தால் தாயாகவோ தங்கையாகவோ மதிக்க வேண்டும். இப்படி தவறாக வருவது நினைக்கவே கூடாது. என்ன? நாட்டுல பெண்கள் எல்லோரையும் தாயாவும் தங்கச்சா நினைச்சா முதல்ல எனக்கு கொண்டாட்டா யாரு? உனக்காக ஒருவர் பிறந்திருப்பாள். ஒருவள் பிறந்திருப்பாள். ஒருவர் கிடையாது. அந்த ஒருவரே நீதான். நானா இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. என்பது அபராதனை. அது இந்த கலையரசு இடத்தில் உறவு நடக்காது. பார்க்கலாமா? போடா போடா போடா. உனக்கு நல்ல அறிவு இருந்தா நல்லதே நினைப்பேன்.
அப்படின்னா உனக்கு இருப்பது எல்லாம் சுத்தமான கெட்ட அறிவு கெட்ட எண்ணம் அதெல்லாம் தான் நான் ஏன் இவ்வளவு சொல்ல உனக்கு நல்லது கருத்தே தெரியாது டேய், என்ன எனக்கு தேவை. டேய், நீ எனக்கு தேவையே கிடையாது நீ என்னதான் சாத்தியம் பண்ணி என்னை கேட்கிறாலும் உன் நிச்சயக்கு நடக்க முடியாத ஆசை கட்டி என்ன கொடுத்து மொத்தம் தரேன். வர முடியாதுடா நான் சொல்ல வார்த்தை கேளு. என்ன? டேய், என்ன? நான் சொல்ல வார்த்தை கேளு. என்ன? நம்முடைய வெச்சரை கரை. தேவை நீ. தேவை கிடையாதுடா. அப்படியா? அவன் சைடுல வந்து பகல் ஏத்துறான். என்ன? நான் வாரமா பகல் ஏத்துறான். மனித பிறவி என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறது வேதனைப்படுகிறது. ஒரு பெண்களை கண்டால் தெய்வமா நிற்க வேண்டும். யாரா நீ? அவனை கொல்லாம விட போடா. அவன் யார் தெரியுமா? சைடா. நான் பொண்டாட்டி. ஆமாடா. நீ தொட்டுட்டால் கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி. உன்னுடைய பிரச்சனை என்ன இருக்குது தெரியுமா? 4 செவத்துக்குள்ள அடங்கியிருக்கிறோம். நடு வீட்டுக்கு வந்தா நல்லவனை கேட்பா. நான் நல்லவன் தான். 10 ரூபா கொடுத்தா கம்மி வந்துருவாங்க. 4 செவத்து உள்ள இருந்தா என் கெப்பாசிட்டி வெளியே பறந்துட்டேன். என் பொண்டாட்டி இந்த தெரு ஓடணும். என் பிள்ளைங்க இந்த தெரு ஓடணும். இவங்களை அப்படியே சுற்றி ரவுண்டு கட்டணும். அக்கம் பக்கம் யாரும் தூங்க விட மாட்டோம். நாங்களும் தூங்க மாட்டோம். நீ வாங்க அந்த வரண்டா. ராத்திரி 12 மணி வெளியும் கால சுத்தமான மானகட்டை குடும்பம்டா. உன் குடும்பம்தான். அப்ப மானம் கட்டவனா? ஆமா. டேய், மானம் கட்டவனாடா ஊருக்கு பெரிய மனுஷன் கூட தெரிய போது போடா. உங்க ஊரு பள்ளியில நீ தான் பெரிய மனுஷன். ஆமாண்டா. உங்க ஊர் தான் நாடகம் நாளைக்கு பாத்துக்கிறேன் நானு. டேய், வாடா ஜெயம். நான் தீர்வில் வச்சு நம்பிக்கை கிடையாது. இப்பொழுது இந்த பெண்ணை அழைத்து கேட்டு உன்னை என்ன பண்ணி எனக்கு புரியும். கேட்கணுமா? வார்த்தை நம்பலாமா? மாமான் சொல்லு. உங்களை ஒரே குத்து. மாமான் சொல்லு. ஊர்றா வாய. மாமான் சொல்லு. ஆள் எப்படி இருக்கிறான் பாரு. மாமான் சொல்லு. ஆமா, அவன் யாரு? இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஆள் எப்படி இருக்கிறான் பாத்தியா? குத்துடா. குத்து. கொஞ்சம் 15 ரூபா பஞ்சா பார்த்து போடும். குத்துடா. வாய மூடுறா டேய். வாய மூடுறா. ஆள் எப்படி இருக்கிறான் பாத்தியா? கத்தி எடுத்து பாடா சொல்லிக்கிறேன். லைட் வந்துல ரூட் வண்டி ஓட்டுறதா நீ தான்டா. திறமைடா. யாருக்கு திறமை? எங்களுக்கெல்லாம் திறமை. உனக்கு திறமை. அப்படியே பறக்க அடிப்போம். அப்புறம் லட்சுமி புல் மாத்திடுவோம். உனக்குதான் பாதிப்பு. உடனே மேல போவோம். சரி சரி. ஏண்டா ஓ, நாங்க பறக்கிறது 4 பேர் பாக்குறாங்களா? ஆமா பாக்குறாங்களா? பாக்குறாங்க. புல் மாத்திர உடனே மேல பறக்கிறது யாரும் பார்க்க முடியாது. ஆமா அத்தாட போய் சேர வேண்டியதுதான். போய் சேர்றா. எங்க கப்பாசிட்டி பாருமாமா. என்ன ஆனவடா உனக்கு? என்னடா கண்ணா வா பேசி வாரம் ஒரு சட்டை எடுத்து பாடா சொல்லிக்கிறேன். தொட்டுத்தாடி கட்டிய மனைவி சொல்றத அறிவு கட்டவட. நான் ஒரு ஏத்து ஓடி. என்னடா என்னடா? வா பேசி வாரம் ஒரு கட்டி எடுத்து பாடா சொல்லிக்கிறேன். கண்ணா ஆமாடா. நான் கூட வச்சுக்கிறேன். என்னது? கத்தியா அது சுத்தமான பொக்க கத்திரா. அதனால தாண்டா உள்ள வச்சுட்டு வந்துக்கிறேன். அப்புறமேட்டு தீட்டு எட்டாருவேன். எட்டான்னு வச்சுக்கா மகனை ஒரே பொருள் பொருள் யார் வந்து? தாய். குடிவிருந்தா. குடிவிருந்தா. என்னடா? என்னடா? நீ என்ன இது பாத்து வரலாம். என்னை எங்க கூப்பிடுறான்னு தெரியல. சண்டைக்குடா. சண்டைக்கா? ஆமா. யாரு? நான் தான்டா. யாரா கூட? உன்னா கூடடா. பேசுறாளே தட்டி போட்டு யார் அண்ணியா? அடி மாட்டோம் போட டேய் போட. ஏய், வந்தது தவறு என்று என் பாதத்திற்கு மட்டும் கேட்டால் உனக்கு உயிர் பெற்றை கொண்டீங்க. இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. சண்டை வர போறேன். ஆமாடா. வாடா. என்னடா? கொஞ்சம் என்னடா? ஐயா போடா போடா. கத்தி போடா. எனக்கு சொந்தமான கத்தி. ஆமாடா எம்மியா என்ன சொன்னதுடா. அடியாத சின்னடா. போடு. எவனா கத்தி எடுத்து சண்டைக்கு வரணும் வெட்டு போடுவான். கத்தி கொடுத்தாங்க போய் நின்னுங்கறான் பாரு. இப்ப நான் சண்டைக்கு வரேன். டேய், நீ கத்தியோடு வா. நான் கையோடு வரேன். எப்படி யார் பக்கம் என்று பார்த்து விடு. நான் மூச்சு விட்டாலே 30 கிலோமீட்டர் பார்த்து போடுவோம் போறேன். யார் எப்படியா? சண்டைக்கு கூப்பிடுங்க. தீங்கிற கத்தி குனிஞ்சு அதுக்கு முள்ளை உனக்கு வீரா. திறமை நான் சொல்ல வேண்டி போனா நாங்கெல்லாம். யாருக்கு திறமை? எங்க
போக முடியுமா முடியாதா? நீ என்னடா டாமா சொல்லு, டாமா கோலி பையன். மகனை உன்னை மோகன வேலை விட்டு தூக்கி போட்டா. டேய், எப்போ முத்தரட்டா அவங்க தப்பித்து விட்டான் பொலியவன். யாராக இருக்கும் அந்த மங்கை? யாரே வரவில்லை என்றால் அந்த பெண்ணின் கற்பு பறிபோயிருக்கும். யாராக இருக்கும்?